பிரியாணி செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சுக்கு எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சிருக்க இது எடுத்துக்கலாமா? எடுத்து இதுக்குள்ள போட்டுட்டு இது எடுத்து இதுக்குள்ள போட்டுடலாம். தண்ணி ஊற்றிடலாம். உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுங்க. தேவை மட்டும் தண்ணி எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் போட்டிருக்குல அதை ஊற்றிட்டு இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து இதுக்குள்ள போட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி இருக்குல்ல, தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா நம்ம செஞ்சிருக்க பிரியாணி காஃபி போட்டுடலாம். அது எடுத்து கழிச்சு கழிச்சு வச்சுக்கலாம். கடைசியா நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணலாம். இப்போ நம்ம சுவையான சுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டி ஆயிட்டு. இப்போ கொஞ்சம் மாட்டு எண்ணெய் சேர்த்துடும். அப்புறம் இதோட ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேயா? இப்போ நம்ம கொஞ்சம் கலந்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலன்னா லைக் பண்ணாதீங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. Bye.